5 நிமிடங்களில் யோர் மணி ஆர் யோர் லைஃப் சுருக்கம். உலகில் உள்ள 500க்கும் மேற்பட்ட பெருஞ்செல்வந்தர்களை ஆய்வு செய்து எழுதப்பட்ட ஒரே புத்தகம். பணம் என்பது வெறும் உழைப்பால் மட்டும் வருவதல்ல, அது உங்கள் எண்ணங்களிலிருந்து தொடங்குகிறது. கடந்த காலத்துடன் சமாதானம். மேக்கிங் பீஸ் வித் த பாஸ்ட். நீங்கள் இதுவரை சம்பாதித்த மொத்த பணம் எவ்வளவு? இப்போது உங்களிடம் இருக்கும் சொத்து மதிப்பு நெட்வொர்த் எவ்வளவு என்பதை கண்டு கொள்ளுங்கள். உங்கள் நிதி நிலைமையை ஒளிவு மறைவென்று நீங்களே தெரிந்து கொள்வதுதான் முதல் படி. லைஃப் எனர்ஜி கணக்கீடு. உங்கள் 1 மணி நேர உழைப்பின் உண்மையான மதிப்பு என்ன? பயண நேரம், வேலைக்கான உடை, மன அழுத்தத்தை குறைக்க செய்யும் செலவுகள் ஆகியவற்றை சம்பளத்தில் கழித்துவிட்டு பார்த்தால் உங்கள் நிஜமான ஹார்லி வேஜ் கிடைக்கும். பணம் ஈக்குவல் டு உங்கள் வாழ்நாள் ஆற்றல். லைஃப் எனர்ஜி. மாதாந்திர அட்டவணை டேபுலேஷன். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பைசா செலவையும் ஒரு அட்டவணையாக பதிவு செய்யுங்கள். இது வெறும் பட்ஜெட் அல்ல, உங்கள் லைஃப் எனர்ஜி எங்கே போகிறது என்பதை காட்டும் கண்ணாடி. 3 கேள்விகள். 3 questions. ஒவ்வொரு செலவையும் பார்த்து இந்த 3 கேள்விகளை கேளுங்கள். இந்த செலவிற்கு ஈடாக எனக்கு மகிழ்ச்சி கிடைத்ததா? இது என் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு பொருத்தமானதா? நான் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த செலவை செய்திருப்பேனா? வரைபடம் தயாரித்தல் வால் சார்ட். உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை ஒரு பெரிய சார்ட்டில் வரைபடமாக கிராஃப் மாற்றுங்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை விஷுவலாக காட்டும். செலவுகளை குறைத்தல் வேல்யூங் யோர் லைஃப் எனர்ஜி. உங்களுக்கான போதும் என்ற புள்ளியை கண்டறியுங்கள். தரமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் வீண் ஆடம்பரத்தை தவிருங்கள். ஒவ்வொரு ரூபாயும் புத்திசாலித்தனமாக செலவிடுங்கள். வருமானத்தை அதிகரித்தல். வேலையில் உங்கள் முழு திறனையும் காட்டுங்கள், ஆனால் அது அதிக சம்பளத்திற்காக மட்டுமே இருக்கட்டும், அதிக மன அழுத்தத்திற்காக அல்ல. உங்கள் நேரத்தை வீணாக்காமல் வருமானத்தை உயர்த்த வழி தேடுங்கள். குறுக்கு புள்ளி த கிராஸ் ஓவர் பாயிண்ட். உங்கள் சேமிப்பை முதலீடு செய்து அதிலிருந்து வரும் வட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் உங்கள் மாதாந்திர செலவுகளை விட அதிகமாகும் போது நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அடைந்து விடுவீர்கள் என்று அர்த்தம். முதலீட்டு மேலாண்மை. உங்கள் நிதியை நீண்ட கால அடிப்படையில் பாதுகாப்பாக முதலீடு செய்யுங்கள். சந்தை மாற்றங்களை கண்டு அஞ்சாமல் நிலையான வருமானம் தரும் இடங்களில் முதலீடு செய்து நிம்மதியாக இருங்கள்.